யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4 நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்துல அந்த பகுதியை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்றைய செய்தி இந்த வேத வசனங்களிலிருந்து தான் இருக்க போகிறது. இதற்கு முந்தைய வாரத்துல முதல் 2 வசனங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை பிரசங்கி என்று ஆண்டவர் யோனாவுக்கு கட்டளையிட்டார். நம்ம அதை குறித்து சிந்தித்து பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமா பல பாடங்களை நம்ம படிச்சோம். கடவுள் என்ன செயலை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ யாருக்காகவும் எதற்காகவும் அந்த செயலை செய்யாமல் விட மாட்டார். இது ஒண்ணு பார்த்தோம். 2வது பார்த்தோம், யாரை கொண்டு அந்த செயலை செய்யணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதே மனிதனை கொண்டு எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாலும், எவ்வளவு கீழ்ப்படியாம போனாலும், எங்கெங்கெல்லாம் ஓடி போய் தப்பிக்கலான்னு நினைச்சாலும் கூட கர்த்தர் அந்த மனிதனை பயன்படுத்தி தான் அவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்வார். கடவுளுடைய சர்வ ஆளுகை அதுல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம இந்த 3-4 வசனங்களை பார்க்கலாம். இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு நினிவேயில் யோனாவின் பிரசங்கம். நினிவேயில் யோனாவின் பிரசங்கம். இப்போ ஆண்டவர் கட்டளையிட்டபடி இந்த யோனா எழுந்து இப்ப நினிவேக்கு போயிட்டார். இந்த அதிகாரம் முழுவதிலையுமே நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இந்த பொதுவான தலைப்பு நினிவேயில் யோனா. இந்த வசனங்கள்ல நினிவேக்கு போன யோனா அங்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களை 3 குறிப்புகளின் அடிப்படையில நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது குறிப்பு, இந்த வசனம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. அது என்னன்னா, யோனாவுடைய மனம் திரும்புதலின் உண்மை தன்மை. இதற்கு முந்தைய அதிகாரத்துல தன்னுடைய துன்பங்களுக்கு மத்தியில் அந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக யோனா ஜெபிக்காம கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போய் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போய்விட்டேனே, கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை மறுபடியும் நான் அனுபவிக்க உதவி செய்யும் என்று யோனாவினுடைய அந்த மனம் திரும்புதலின் ஜெபத்தை குறித்து நாம் வாசித்தோம். இங்க இந்த 3வது வசனத்துல அப்படி யோனா உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறதினுடைய அவருடைய மனம் திரும்புதலின் உண்மைத்தன்மையை நம்மால பார்க்க முடிகிறது. 3வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். ஒவ்வொரு வார்த்தையுமே அங்க முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். யோனா செய்த ஒரு செயல் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோனா அப்படி என்ன செய்தார்? எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இதற்கு முன்பதாகவும் யோனாவுக்கு இதே கட்டளை வந்தது. ஆனா அந்த நேரத்துல யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய போனான்னு பார்த்தோம். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் யோனாவுக்கு தேவையான பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து, நீ இல்லை யோனா, நான் என்ன நினைத்திருக்கிறேனோ அதை தான் செய்ய போகிறேங்கிற பாடத்தெல்லாம் அவர் படித்துக் கொள்ள ஆண்டவர் யோனாவுக்கு உதவி செய்து பின்வாங்கி போன தன்னுடைய தீர்க்கதரிசிய மறுபடியுமாக தன்னுடைய பணிக்கு திருப்புகிறத பார்க்கிறோம். யோனா இந்த முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தையும் உணர்த்துகிறது. உண்மையான மனம் திரும்புதல், இன்னைக்கு மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு எத்தனையோ இடங்களை நம்ம கேட்டாலும் மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கிறதாங்கிறத ஆராய்ந்து பார்க்கவோ அதை கேள்வி கேட்டு பார்க்கவோ
இந்த வார்த்தைகளை கேட்கிற என்னுடைய இருதயத்துல நான் உண்மையான மனம் திரும்புதலை அடைந்திருக்கிறேன் நான் சிந்தித்து பார்க்கவும் மனிதர்களுக்கு நேரம் இல்லை. நான் வேதம் முழுசும் பாத்தீங்கன்னா அந்த மனம் திரும்புதலை பற்றி எங்கெல்லாம் வேதம் சொல்லுதோ அங்கெல்லாம் அந்த மனம் திரும்புதலினுடைய உண்மையான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ன்றதையும் அது விளக்கி இருக்கிறது. அப்படி இந்த இடத்துல யோனாவினுடைய மனம் திரும்புதலை பற்றி நம்மால் பார்க்க முடிகிறது. மேத்யூ ஹென்றி அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்றாரு, உண்மையான மனம் திரும்புதல்ல 3 காரியங்கள் காணப்படும். உண்மையான மனம் திரும்புதல் எப்பவுமே இந்த 3 குணங்களோடு கூடியதாக இருக்கும். வெறும் வார்த்தைகள் அல்ல, நான் மனம் திரும்பிட்டேங்க அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. இங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற நீங்களே கூட உங்களுடைய மனம் திரும்புதலினுடைய உண்மைத்தன்மைய நீங்க ஆராய்ந்து பார்க்கணும்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த 3 குணங்களும் உங்களுடைய மனம் திரும்புதல்ல இருக்கான்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க, பரிசோதித்து பாருங்க. இந்த 3 குணங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, மனதில் மாற்றம். இருதய சிந்தனைகள்ல, இருதய எண்ணங்கள்ல, நோக்கங்கள்ல அதுல முதலாவது மாற்றம் வரும். இதுதான் இறையியல் பூர்வமாக என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய பாவத்தை உணர்தல். பாவ உணர்வு, அந்த பாவத்துக்கான துக்கம், அந்த பாவத்தை செய்து தேவனுடைய கோபத்துக்கு கீழாக இருக்கிறேனேங்கிற அந்த ஒரு திகில், ஒரு பயம், இதெல்லாம் மனசுல ஏற்படும். இது பரிசுத்த ஆவியான கடவுள் செய்கிற ஒரு அற்புதமான கிரியையாக இருக்கிறது. எப்போ ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கிறானோ அந்த சுவிசேஷம் அவனுடைய இருதயத்துல கிரியை செய்து முதலாவது நாம் பாவி என்கிற அந்த உணர்வை அவன் அடையும்படி செய்கிறது. மனம் திரும்புதல் எங்க ஆரம்பிக்கிறதுனா இங்கதான் ஆரம்பிக்கிறது. நாம் பாவிங்கிறத உணராத எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் மனம் திரும்புதலை அடைய முடியாது. தன்னுடைய பாவத்தை உணராத மனிதன் மனம் திரும்பவும் முடியாது. முதல் குணம் என்னன்னா அவனுடைய மனதில் மாற்றம். 2வது, மனசுல மாற்றம் அடைந்தது மட்டும் இல்ல, தன்னுடைய பாவ நிலையை குறித்தும் தன்னுடைய பாவ தன்மையை குறித்தும் நான் எவ்வளவு சீர்கேடாக அந்த பரிசுத்தமே உருவான கடவுளுக்கு முன்பாக இவ்வளவு மோசமாக இருக்கிறேனேங்கிற ஒரு நினைப்பு மட்டும் நின்று விடாது. நினைப்போடு மட்டும் நின்று விடாது. மனதளவுல மட்டும் அந்த மாற்றம் இருக்காது. 2வது, அது வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கை மாற்றம் அவனுடைய பயணத்துல, அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, போய்கிட்டு இருக்கிற பாதையிலிருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி போறது. பாவத்தை செய்து பாவத்தை தண்ணீரை போல குடித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வந்தா அந்த பாவத்தை செய்யாம அப்படியே விட்டுட்டு அந்த பாவத்துக்கு எதிரான கடவுளுடைய வழிகள்ல திரும்பி நடக்கிறது. இது 2வது குணாதிசயம். அவங்களுடைய வழிகள்ல மாற்றம், அவங்களுடைய வாழ்க்கை முறையில மாற்றம். அதுவரையும் பாவத்தை செய்து கொண்டு பாவத்துக்காக எந்தவித கவலையும் துக்கமும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்துல பாவத்தை பற்றிய உணர்வு வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில மாற்றம். அவன் பாவத்தை எதிர்ப்பான். அதுவரைக்கும் பாவத்தை நேசித்து கொண்டிருந்த மனிதன் பாவத்தை எதிர்ப்பான். அதுவரைக்கும் பாவத்தை பிடித்து பிடித்து செய்து கொண்டிருந்த மனுஷன் அந்த பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுகிறதுல கவனத்தோடு இருந்து கடவுளுடைய வழிகள் அவன் நடக்கிறவனாகிறது. 2வது குணாதிசயம். முதல்ல அவனுடைய எண்ணங்கள்ல மனதில் மாற்றம், 2வது அவனுடைய வாழ்க்கையில அவன் முறைகள்ல மாற்றம், 3வது ரொம்ப முக்கியமான 3வது அதுவரைக்கும் அவன் செய்ய தவறவிட்ட காரியங்களை அவன் செய்ய பார்ப்பான். அதுவரையும் அவன் செய்யாம விட்ட தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக செய்ய தவறிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம அதை சரியாக நேர்த்தியாக கடவுளுடைய பலத்தோடு அதை செய்ய பார்ப்பான். இந்த 3 குணாதிசயங்கள் தான் ஒரு மனம் திரும்புதலினுடைய அற்புதமான 3 உறுதியான குணங்களாக இருக்கிறது. இந்த 3 குணங்களும் இல்லாதது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. முதல்ல தன்னை பாவின்னு உணரணும். தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு முடிவு கட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக விசுவாசித்து தன்னுடைய பாவ வழிகளிலிருந்து திரும்பி கிறிஸ்துவின் வழிகள்ல நடந்து, அது மட்டும் இல்லாம அதுவரைக்கும்
கடவுளுடைய கட்டளைகளின்படி செய்ய தவறின அத்தனை காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறதுக்கு பேர் தான் உண்மையான மனம் திரும்புதல். யோனாவுடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதல நம்மால பார்க்க முடியும். யோனா மனம் திரும்பி இருக்கிறார் என்பதனுடைய அடையாளத்தை இந்த வசனம் நமக்கு காட்டுது. இது மட்டும் இல்ல, கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் பல தடவை அந்த உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உண்மையான மனம் திரும்புதலை பற்றி ஆண்டவர் கொடுத்திருக்கிற எளிமையான ஒரு ஓமையம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதுல 17-20 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது பாத்தீங்களா, அங்க அவன் மனசுல ஒரு மாற்றம் வருது. அவன் சிந்தித்து பார்க்கிறான், தன்னுடைய நிலைமையை குறித்து சிந்தித்து பார்க்கிறான். தன்னுடைய இந்த மோசமான நிலைமைக்கு என்ன காரணம், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே, பன்றியினுடைய தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய உடைகள் எல்லாம் இவ்வளவு கந்தலாக இவ்வளவு அழுக்காக, என் உடம்பு இவ்வளவு துர்நாற்றம் வீசக்கூடிய இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு நான் போறதுக்கு என்ன காரணம்ன்றத அவன் மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது யோசிச்சு தன்னுடைய இருதயத்துல ஒரு முடிவு எடுக்கிறான். நான் என் தகப்பன் இடத்திற்கு போக போகிறேன், அங்க போய் என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிட போகிறேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் ஒரே தேவனாகிய அந்த கடவுளுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இத தன்னுடைய இருதயத்துல முடிவு பண்ணிட்டு அங்க பன்னிகளோடைய உட்கார்ல. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த ஒன்னோட நின்னுறது பிரச்சனை. உண்மைதாங்க, நான் பாவிதாங்க, நான் என்னங்க செய்யறது, எல்லாரும் மாதிரி நானும் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தவறு. நீங்க பாவின்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க உங்க வழிகளை திருப்பி ஆண்டவர் கிட்ட வரப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆண்டவர் கிட்ட வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த கெட்ட குமாரன் அதை உணர்ந்தா எந்திரிச்சு தகப்பன் இடத்திற்கு போனான். அவனுடைய வழிகள்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் இங்க இருந்துக்கிறேன், உம்மோடு கூட இருந்துக்கிறேன், உம்முடைய வேலைக்காரர்ல ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள. அவன் தன்னை தாழ்த்துகிறான், அது வரைக்கும் செய்ய தவறின காரியங்கள்ல இனிமே நான் செய்வேன், என்னுடைய பாவத்தால நான் செய்யாம போன அந்த காரியங்களை செய்வேன். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் அதை பார்க்க, யோனாவிடத்திலையும் இதைதான் பார்க்க. முதலாவது யோனாவுடைய மனதுல ஒரு மாற்றம் வந்தது. இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஏன்னா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நினிவேக்கு போன்னு சொல்லிட்டாரு. இந்த 3வது வசனம் ஆரம்பத்துல யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். பாத்தீங்களா, அவன் மனசுல ஒரு மாற்றம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். முதல்ல செய்ய தவறுன நினிவேக்கு போகாம எதிர்த்து போன காரியத்துல இப்ப மாற்றம், அவன் நினிவேக்கு போகிறான், நினிவேக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோனா இப்பொழுது நினிவேக்கு போனான். வார்த்தைகளை கேட்கிற நீங்க இதுல ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தை எதை எதிர்பார்க்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எதை செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை செய்கிறதில் நீங்க ரொம்ப அக்கறை கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக அதுவே இருக்கும். போன வாரம் மாலையில மலை பிரசங்கத்துல நம்ம பார்த்த மாதிரி என்னுடைய சுய தேவையும் என்னுடைய சுய இன்பமும் என்னுடைய சுயநலமும் மட்டுமே நோக்கமாக இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையான மனம் திரும்புதலினுடைய அடையாளம் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த கர்த்தருடைய கட்டளையின்படி அவருடைய வேத வசனங்களின்படி வாழ நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதான ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்குன்னு சொல்லுகிற நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதம் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறதுன்றத கவனித்து நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும், எனக்கு ரட்சிப்பை கொடுத்த என் தேவன் நான் என்ன செய்ய சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்,
ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து வீட்டுல உட்கார்ந்து வெறும் ஆராதனை மட்டும் செய்ய சொல்ல இல்ல. உங்க மேல நிறைய பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு நிறைய கடமைகள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய உக்ரானத்துவம் உங்க மேல இருக்குன்றத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? கடவுளுடைய சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு உக்ரான பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை உணர்ந்திருக்கிறீங்களா? அதை உணர்ந்து செயல்படுறீங்களா? நித்தமும் வேதத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துல இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அதுல நான் எதை செய்கிறேன், எதை செய்யாம விடுகிறேன், ஏன் நான் செய்யாம விடுறேன், அதுல என்னுடைய பாவம் எந்த அளவுக்கு முன்ன வந்து நிக்குது, அந்த பாவத்தை எப்படி நான் வெறுத்து அழித்து அதுல இருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகள்ல போகணும்னா நீங்க யோசித்து பார்க்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படி இருக்கா? யோனா ஆண்டவருடைய கட்டளை வந்த போது, 2வது முறை வந்த போது எழுந்து நினிவேக்கு போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, அந்த 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது நினிவேயினுடைய பிரம்மாண்ட அமைப்பை குறித்து. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது என்று சொல்லுகிறது. இந்த புத்தகத்துக்கான அறிமுகத்தை பார்க்கிற போதே இந்த பிரம்மாண்டமான நகரம்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2வது இங்க இந்த வசனம் சொல்லுகிறதுனால அதுல சில முக்கியமான குறிப்புகளையும் நம்ம கவனிக்க போகிறோம். அந்த பிரம்மாண்டமான அமைப்பு என்பதை ஆண்டவர் ஏன் எழுதி வைத்திருக்கிறார், எதை குறிப்பதற்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்ன்றத நம்ம பார்க்கலாம். 2வது குறிப்பு நினிவேயின் பிரம்மாண்ட அமைப்பு. 1வது குறிப்பு உண்மையான மனம் திரும்புதலினுடைய குணங்களை பார்த்தோம். 2வது அந்த 3வது வசனத்தில் இருக்கிற 2வது பகுதி நினிவேயின் பிரம்மாண்ட அமைப்பு. அந்த நினிவே பத்தி சொல்லும் போது நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்ததுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மகா பெரிய நகரமாக விஸ்தாரமாக பறந்து விரிந்து இருந்த நகரமாக இந்த நினிவே இருந்தது. காலத்தில் இருந்த ஒரு சிறந்த கலாச்சாரத்தை கொண்டிருந்த ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யம்னு சொல்லுவோம். அதுல இருந்த அந்த பாபிலோனை விட பெரிய நகரமாக நினிவே அமைப்பில் இருந்த பூலோக அமைப்பின்படி அது ரொம்ப பறந்து விரிந்து இருக்கிற ஒரு இடம். நினிவே அந்த நாட்கள்ல மிகச்சிறந்த ஒரு நகரமாக இருந்தது. அசீரியர்களுடைய கேபிட்டல் சிட்டி அதுதான். நமக்கு இந்தியாவுக்கு கேபிட்டல் சிட்டி பாம்பே இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அன்னைக்கு அசீரியர்களுக்கு நினிவே தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு கேபிட்டல் சிட்டி பாம்பேயா? ஓகே, அப்ப கவனிக்கிறீங்கன்னு தெரியும். இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டியா இருக்கிற டெல்லி மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் சிட்டினா தலைநகரம். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அவங்களுக்கு. நமக்கு டெல்லி எப்படியோ எல்லா மந்திரிகளும் முதன் பிரதம மந்திரியிலிருந்து குடியரசுத் தலைவர்ல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து எல்லாரும் கூடி முடிவெடுக்கக்கூடியது எங்கன்னா அந்த கேபிட்டல் சிட்டியில தான் கூடுவாங்க. அது மாதிரி அந்த அசீரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைநகரமாக இருந்தது இந்த நினிவே. இந்த நினிவே ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய நகரம்னு சொல்றாங்க. அதனுடைய சுற்றளவு மிக பெருசு. நீளம் 30 கிலோமீட்டர் ஆகவும் அகலம் 18 கிலோமீட்டர் ஆகவும் அதை சுத்தி வருவதற்கு ஏறக்குறைய 100 கிலோமீட்டராகவும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே அந்த முந்தைய பிரசங்கங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அது எவ்வளவு பிரம்மாண்டமான சிட்டினா அந்த கோட்டை சுவர் 100 அடி உயரத்துக்கு இருக்குமா. நீங்க யோசிச்சு பாருங்க, 100 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த நகரத்தை பாதுகாப்பதற்கு 100 அடி உயரம் உள்ள கோட்டை சுவர் இருந்ததுன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்குன்னு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. 100 அடி உயரம் எவ்வளோ சுற்றளவுக்கு? ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவ்வளோ உயரமான பிரம்மாண்டமான கோட்டை. நீங்க நினைக்காதீங்க அந்த கோட்டை ரொம்ப அகலத்துல சின்னதா இருக்கும்னு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கோட்டை சுவர் மீது 3 குதிரை வண்டிகள் ஒரே நேரத்துல பயணிக்க கூடிய அளவுக்கு அவ்வளோ அகலமான கோட்டை சுவர். அப்புறம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். அந்த கோட்டை சுவர்கள்ல
200 அடி உயரத்துல காவற் கோபுரங்கள் இருந்திருக்குது. வாட்ச் டவர்னு சொல்றோம்ல, காவற் கோபுரங்கள். எத்தனை கோபுரம் தெரியுமா? 1500 கோபுரங்கள். 1500 கோபுரங்கள் இருந்திருக்கிறது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நகரமாக இந்த பூகோள அமைப்புல அது இருந்திருக்கிறது. அது 3 நாள் பிரயாண தூரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படின்னா ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 20 மைல், ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகக்கூடிய அளவுக்கு, அதனுடைய சுற்றளவுல ஒரு பகுதியை கடந்து போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நகரமாக இது உருவ அமைப்புல. ஆனா ஆண்டவர் இங்க அந்த உருவ அமைப்பை மட்டுமே சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு முந்தின 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது மகா பெரிய நகரமாகிய நினிவே, ஆண்டவர் அதே வார்த்தையை பயன்படுத்தினார். இங்கே அதே வார்த்தை தான். ஆண்டவர் 2 முறை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்னா என்ன காரணம் யோசிச்சு பார்த்தா, நினிவே உருவ அளவுல மட்டும் பெரிய நகரம் அல்ல, அங்கு அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரிசன கவனம் அந்த கோட்டை சுவர் இல்ல, அங்க இருக்கிற வாட்ச் டவர் இல்ல, அதனுடைய பூலோக அமைப்பு இல்ல, அந்த நகரத்தினுடைய பிரம்மாண்டம் இல்ல. அவருடைய கவனம் முழுவதும் எங்க போக்கஸ் ஆயிருக்குன்னா, அந்த நகரத்துல வாழ்ந்த திரளான மக்கள், thickly dense populated cityன்னு சொல்லுவோம். ரொம்ப நெருக்கமாக அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக அந்த நினிவே பட்டணம் இருந்திருக்கிறது. எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இருந்தாங்க? நீங்க கூகுள் எல்லாம் போய் சர்ச் பண்ண வேண்டாம். இந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்றதுக்கான குறிப்பு அங்க இருக்கு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இப்ப ஆண்டவர் 3வது முறை மகா பெரிய நகரமாகிய நினிவேக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல இந்த மகா பெரிய நகரம்னு சொல்லும் போது அதனுடைய அமைப்பையோ அதனுடைய கட்டுமானத்தையோ அந்த நகரத்தில் இருந்த வலிமையையோ அந்த நகரத்தில் இருந்த பராக்கிரமத்தையோ ஸ்ட்ரென்த்தையோ அவர் பார்க்கல. அவர் பார்த்தது எதுன்னா 120,000 பேருக்கும் அதிகமான மக்கள். அப்படின்னா எப்பவுமே இந்த கால்குலேட் பண்ணும்போது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணும்போது அவங்க பெரும்பாலும் எவ்வளவு பெரியவங்க இருக்கிறாங்க, இந்த பெரியவர்களுடைய கணக்கு தான் பிரதானமாக வரும். 120,000 பேருக்கு அதிகமானன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, எக்கச்சக்க மக்கள் கூட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு நகரத்துல 120,000 மக்கள் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்துல. அது எவ்வளவு பிரம்மாண்டம். அதனாலதான் ஆண்டவர் அத மகா பெரிய நகரம்னு சொல்லி அவர் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக 120,000 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க, குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க. அது தவிர ஆண்டவர் அந்த வசனத்துல குறிப்பிடுகிறார், அநேக மிருக ஜீவன்கள் இருந்தது. அதனாலதான் அது பிரம்மாண்டமான நகரமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை அனுப்புகிறார். அந்த 3வது வசனத்தை பார்த்தோம்னா, யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே எழுந்து நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண தூரமான மகா விஸ்தாரமான நகரமாக இருந்தது. 2 குறிப்பு பார்த்திருக்கோம். யோனாவுடைய மனம் திரும்புதலின் உண்மை தன்மையை பார்த்தோம். மகா விஸ்தாரமான நகரம் என்று ஆண்டவர் ஏன் குறிப்பிடுகிறார் என்று பார்த்தோம். அது உருவ அமைப்பை குறிப்பதற்காக அல்ல, அங்கு இருந்த மக்கள் தொகை, அதிகமான மக்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பதற்காகவே அந்த வசனத்தை வார்த்தையை பயன்படுத்தினார் பார்க்கலாம். இனி 3வது குறிப்பை நம்ம பார்க்கலாம். 3வது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. உங்க கவனத்தை ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய குறிப்பு. நினிவேயில் யோனா என்ன செய்தார்?
நினிவேயில் யோனாவின் பிரசங்கம். தலைப்பே அதானே, அததான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வசனத்துல அதனுடைய பேக்ரவுண்ட் செட்டிங் நம்ம பார்த்தோம். இப்ப நேரா யோனா எங்க போயிட்டாருன்னா நினிவேக்குள்ள போயிட்டாரு. அங்க போய் என்ன செய்தார்? பிரசங்கித்தார். 4வது வசனத்தை பாருங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். யோனா மிகவும் துணிச்சலோடு நினிவே பட்டணத்திற்குள் நுழைந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு போன வாரம் பார்த்தோம்ல, எந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதி மக்களை வெறுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த புறஜாதி மக்கள் இஸ்ரவேலர்களை பயங்கரமா வெறுக்கிறான். அசீரியர்களுடைய பிரதானமான எதிரியார்னா இஸ்ரவேலர்கள் தான். நீங்க பழைய ஏற்பாட்டுல பலமுறை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அசீரியர்கள் போர் தொடுத்து இந்த இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கிறாங்க அவங்களோட. சீரியர்களுடைய பிரதானமான எதிரி. அந்த எதிரின் நாட்டுக்குள்ள யோனா நடந்து போகணும்னா எவ்வளவு தைரியம் துணிச்சல் வேணும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இத புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேலுக்கும் காசாவா பாலஸ்தீனா, காசா பட்டணத்துல இருக்கிற அந்த பாலஸ்தீனாக்கு சண்டை நடந்துச்சு. 2 பேருடைய உருவ அமைப்பு, அவங்களுடைய டிரெஸ்ஸிங், அவங்களுடைய வழிபாடு எல்லாமே வேற வேற. யூதனுடைய உருவ அமைப்பு, அவன் போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வேற. அந்த பாலஸ்தீனால இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உருவ அமைப்பு வேற. சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல யாராவது ஒரு பாலஸ்தீன இஸ்ரேலுக்குள்ள தைரியமா நுழைய பாப்பானா? நுழைஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அங்க இஸ்ரேல் இருக்கிற அங்க யூதனுக்கு நல்லா தெளிவா தெரியும், வர்றவன் எதிரி. உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? அங்க மேல கோட்டையில இருந்து வாட்ச் டவர்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க இருந்து என்ன செஞ்சிருவான்? ஹைகமாண்டர்ட்ட ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு அவன் சிட்டி பார்டர் உள்ள வர்றதுக்குள்ள போட்டு தள்ளிடுவான். ஒரே ஹெட் ஷாட் தான், அங்கே முடிஞ்சிடும். சரி, இந்த இஸ்ரவேல்ல இருந்து ஒரு யூதன் பாலஸ்தீனாக்குள்ள போனா இப்ப இருக்கிற நிலைமையில பாலஸ்தீனாக்காரன் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள புகுந்து பல பேரை கைதிகளா பிடிச்சிட்டு போய் பிணைய கைதிகளா வச்சிருக்கான். வாண்டடா ஒருத்தன் ஊருக்குள்ள வரும்போது விடுவா நீங்க நினைக்கிறீங்களா? விடவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பதட்டமான ஒரு ஏரியா. இங்க அப்படித்தான் நினிவே பட்டணத்துக்குள்ள யோனா உள்ள நுழைகிறாருன்னா அப்படித்தான். இந்த சிச்சுவேஷன் வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப உள்ள நுழைஞ்சு அவர் நடந்து போகிறார். ஒரு பக்கம் யோனாவுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் அந்த நினிவே பட்டணத்து மக்கள் அசீரியர்களுடைய மனநிலையை நினைச்சு பாருங்க. யோனா எதை செய்யக்கூடாது, எது தான் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, நான் யார பார்க்க கூடாது, யார்கிட்ட பேசக்கூடாது, எங்க போக கூடாதுன்னு நினைச்சாரோ அதே இடத்துல இப்ப யோனாவுடைய கால்கள் நடந்து கொண்டிருக்கு. யோனாவுடைய மனசுல எப்படி மனநிலை ஓடி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. தான் மிகவும் வெறுக்கிற, தனக்கு மிகவும் அருவருப்பான இடத்திற்குள்ளாக யோனா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார். முதலாக யோனாவுடைய கண்கள் இதுவரை அவர் கேள்விப்பட்ட பிரம்மாண்டமான அந்த புறஜாதிகளுடைய நகரத்தை பார்க்கிறது. இதுவரைக்கும் யோனா கர்த்தருடைய நகரத்துல அவருடைய மக்களை பார்த்து, அவருடைய ஆலயத்தை பார்த்து, அவருக்கான ஆராதன முறைமைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த யோனா தன்னுடைய சிந்தனைக்கு ஒருபோதும் ஒத்து வராத புறஜாதிகளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வழிபாட்டு முறைகளையும் பார்க்கிறார். அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும் பாருங்க. சிலைகளை உண்டாக்கி வைத்து அந்த சிலைகளுக்கு பலியிட்டு அந்த சிலைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்னுடைய இருதயத்துல சிலை வழிபாட அருவருக்கிற ஒரே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த இருதயத்துல கல்லையும் மண்ணையும் வச்சு ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது யோனாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யோனா அது வழியாக நடந்து போகிறார். யோனா மட்டுமல்ல, அங்கிருந்த நினிவே மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? யோனா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஏறக்குறைய 30 கிலோமீட்டர்கள் அவர் பயணித்திருக்கிறார்னு வைங்களேன். ஏற்கனவே நம்ம பார்த்த கால்குலேஷன் படி அங்கிருந்த மக்கள் எல்லாரும் யோனாவை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. வெறுத்து பார்த்திருப்பாங்க. தனி ஒரு மனிதனாக யாரா இந்த எதிரி, எவ்வளவு தைரியம்டா நம்ம ஏரியாக்குள்ள இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான்னு அங்க இருந்த நினிவே பட்டணத்து மக்களுடைய பார்வை முழுவதும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க.
இதுல அருமையா ஆண்டவருடைய செயல் இருக்கும். யோனா நினிவே பட்டணத்து வாசல்ல போய் நின்று மெகாபோனை வாங்கி, நினிவே பட்டணத்து மக்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டுன்னு சொல்லிட்டு வரல. நினிவே பட்டணத்துக்குள்ளாக அவர் நடந்து போகிறார். சுற்றிலும் இருக்கிற நினிவே பட்டணத்து மக்கள் இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உள்ள நுழையும் போதே பார்த்திருப்பான்ல ஒருத்தன், அவன் மூலமா செய்தி யாருக்கு போயிருக்குன்னா அரசனுக்கு போயிருக்கு. எல்லாருக்கும் செய்தி போயிருக்கு. யோனா கொஞ்ச தூரம் நடந்துட்டு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு எல்லாம் அங்க இல்ல. அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் நடந்து போய், அப்படி போகும்போது அங்கிருந்த நினிவே மக்களுடைய கண்கள் எல்லாம் யோனாவை வெறித்து பார்த்திருக்கும். தங்களுடைய எதிரி நாடாகிய இஸ்ரவேல் நாட்டில இருந்து ஒரு மனுஷன் நம்முடைய ஊருக்குள்ள எப்படா வந்திருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியத்தோட, அதே நேரத்துல எரிச்சலோட கூட பார்த்திருக்கலாம், கோபத்தோட பார்த்திருக்கலாம். இவனை உள்ள விடக்கூடாது, எதுக்காக வந்திருக்கிறான்? நம்முடைய நகரத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறானா? நம்ம மேல படையெடுக்கும் போது நம்மளை கூண்டோட அழிப்பதற்கு நாம எங்க இருக்கிறோம், என்ன செய்து வைத்திருக்கிறோம்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்கிறானான்னு கூட ஒரு எரிச்சலோட பார்த்திருக்கலாம். ஆனா ஒருத்தன் கூட யோனா மேல கை போட இல்ல. யாராவது அங்க யோனா மேல கை போட்டதை பாக்குறோமா? யோனாவோட சண்டை போட்டதாகவோ, யோனாக்கு எதிர்த்து நின்றதாகவோ, ஒருவேளை நெருக்கி நெருக்கி கூட வந்திருக்கலாம். ஆனா ஒருத்தனுடைய கையும் யோனாவின் மேல் படவில்லை. எல்லாத்துக்கும் மேல அந்த கேட் வழிய, மெயின் என்ட்ரன்ஸ் வழியா யோனா சிட்டிக்குள்ள போயிருக்கிறாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க யார் இருந்து செயல்பட்டு இருக்கிறார்? கர்த்தர். கர்த்தர் அவர் இருந்து செயல்பட்டு இருக்கிறார். யோனா போகும்போது எல்லாம் பார்த்திருப்பார். இதுல இன்னொன்னு கவனிக்கணும், ஆண்டவர் கட்டளை இட்ட உடனேயே யோனா கிளம்பிட்டார். யோனாவை அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆண்டவர் விடல. மீன் வாயிலிருந்து கத்துன உடனேயே கட்டளை வந்துருச்சு. ஏற்கனவே பார்த்தோம், எழுந்து உடனே போ. இங்க நகரத்துக்குள்ள வந்த உடனே யோனா என்ன செய்யல? நகரத்தெல்லாம் பிரம்மாண்டமா பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டேன், ஒரு ரூம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, எங்க ஊர்ல கிடைக்காத நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் இங்க கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் தெம்பாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யலாம். அல்லது ரூம்ல உட்காந்துட்டு திட்டம் பண்ணுவோம், எங்க போய் நின்று எப்ப எப்படி இந்த வார்த்தையை சொல்றது அப்படின்னு கால்குலேட்டிவா பிளான் பண்ணி அதை நம்ம செய்வோம்னு யோனா அங்க ரூம் எல்லாம் எடுத்து தங்கி இங்கே அப்படின்னா இல்லை. அதுக்கெல்லாம் ஆண்டவர் நேரமும் கொடுக்கல. அவர் பட்டணத்துல நுழைந்த உடனே ஒரு நாள், வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாள் பயணித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். நம்முடைய கவனம் அந்த பிரசங்கத்துல இருக்கணும். அந்த பிரசங்கத்துல என்ன பிரசங்கித்தார், அதுல சில முக்கியமான குறிப்புகளை நம்ம கவனிக்கணும். முதலாவது, அந்த பிரசங்க வார்த்தை கடவுளிடமிருந்து வந்தது என்கிற அதிகாரத்தோடு அவர் பிரசங்கித்தார். அங்க எதிரியோட நாட்டுல இருக்கிறேனேங்கிற அந்த பயத்துல நடுங்கிக்கிட்டு, குரல் எல்லாம் தழுதழுத்து, ஒரு மாதிரி பேசுறதுக்கு தெளிவு இல்லாம, தைரியம் இல்லாம உளறிக்கிட்டு அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை தன்னிடத்தில் இருக்கிறது, கர்த்தரே அதை அறிவிக்க சொல்லி இருக்கிறார், இந்த வார்த்தை கடவுளிடம் இருந்து வந்திருக்கிறது என்கிற அதிகாரத்தோடு அவர் பிரசங்கித்ததை பார்க்கணும். அந்த அதிகாரம் தான் அங்க கூடியிருந்த எல்லா மக்களையும் யோனாவுடைய வார்த்தையை கவனிக்க வைத்திருக்கிறது. யாரும் எந்தவித எதிர்ப்பும் காட்டாம யோனாவுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுக்கு அவங்களுடைய காதுகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆளுகை இருந்ததை பார்க்கணும். அதிகாரத்தோடு யோனாவுடைய பிரசங்கத்தை அங்க பார்க்கணும். ரெண்டாவது, அதுல கடவுளுடைய செய்தியை மட்டும்தான் யோனா சொன்னார். அந்த பிரசங்கத்துல கடவுளுடைய செய்தியை மட்டும்தான் சொன்னார். யோனா தன்னுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் அங்க சொல்லல. நீங்க பிரசங்கத்தை இன்னைக்கு எடை போட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விலக்கி போதிக்கிறேன்னு சொல்லுகிற அந்த மக்கள் பிரசங்கிக்கிறத கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப கம்மியா, தன்னுடைய சொந்த கதை, சோக கதை, பயண அனுபவம், வாழ்க்கை முறை, இத சொல்லுகிறதுலயே நிறைய நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பார். அது பிரசங்கம் இல்லைங்க. பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே விளக்கமாக, விவரமாக, தெளிவாக போதிக்கக்கூடிய.
மனுஷனுடைய எண்ணங்களுக்கோ மனுஷனுடைய வாழ்க்கை அனுபவங்களுக்கோ எல்லாம் அங்க இடம் இல்லை. பிரதானமாக கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அங்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். யோனா அப்படிதான் செய்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் தன்னை எப்படி இங்கு அழைத்து வந்தார் என்பதை பற்றி யோனா சொல்லி இருக்கலாம் என்று பாஸ்டர் மார்ட்டின் அவருடைய பிரசங்கத்துல குறிப்பிடுகிறார். ஏன்னா யோனா உள்ள போய் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தைய சொல்லுவதோடு மட்டும் இல்லாம அதை விலக்கி போதிக்கிற போது, உங்களுடைய பட்டணத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்து வருவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று ஒருவேளை விலக்கி சொல்லி இருக்கலாம் என்கிறத அவர் குறிப்பிடுகிறார். மேத்யூ ஹென்றி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோனா கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே மறுபடியும் இன்னும் 40 நாள் உண்டு மனம் திரும்பு, இன்னும் 40 நாள் உண்டு மனம் திரும்புன்றத சொன்னாராங்கிறது நமக்கு உறுதியா தெரியாது. அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தாரான்றத நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருக்கிற யாரும் அப்ப நினைவேல் இல்ல, யாரும் நேரடியாக யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்கவும் இல்லை. ஆனா வேதம் யோனாவுடைய பிரசங்கம் என்னன்னு சொல்லுது. நாம ஒரு கற்பனையில ஒரு குறிப்பிட்ட அளவு சிந்தித்து பார்க்கலாம். யோனா நிச்சயமாக இந்த வார்த்தைகளை விவரித்து சொல்லுகிற போது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னோடு பேசினதையும், இந்த நினிவே பட்டணத்துக்கு வருவதற்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் எல்லாம் விவரமாக விரிவாக ஒரு நாள் ஃபுல்லா சொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரதானமாக பிரசங்கித்து விட்டு, பாருங்கள் நினிவே மக்களே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து சேருவதற்காக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதை சுருக்கமாக விவரித்திருந்திருக்கலாம். கேட்கிற நினிவே மக்களுக்கு அது ஒரு சிந்திப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் உறுதியாக ஒன்ன சொல்ல முடியும். என்ன? யோனா கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தையை மட்டுமே தெளிவாக அங்கு பிரசங்கித்தார். வேற எதையும் கூட்டல குறைக்கல. நீ என்ன செய்திய போய் சொல்லணுமோ, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இன்றைய பிரசங்கிகளா இருக்கலாம், அவங்களுடைய கடமை என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, they are the mouthpiece of God. கர்த்தருடைய வாயாக இருந்து கர்த்தரின் சார்பாக அவருடைய வார்த்தைகளை விலக்கி போதிக்கிறது மட்டுமே அவர்களுடைய கடமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோனா அப்படித்தான். கர்த்தர் தன்னிடம் சொன்ன செய்தியை அறிவிக்கும் கர்த்தருடைய வாயாகவே நினிவேக்கு கர்த்தருடைய செய்தியை அறிவித்தார். சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் அங்க சொன்னார். மூணாவது இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது ஒரு தீவிரமான பிரசங்கமாக இருந்தது. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப காலருக்கு ரொம்ப மெதுவா, லெத்தார்ஜிக்கா, ஜாலியா அங்க பாட்டு பாடி ஒரு கதை சொல்லி கேட்கிறவனை சந்தோஷப்படுத்திட்டு அப்படிலாம் இல்ல யோனாவுடைய பிரசங்கம். அது ஒரு தீவிரத்தை நோக்கி மக்களை வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு தீவிர செய்தி அங்கு காணப்பட்டது யோனாவுடைய பிரசங்கத்தில். அந்த செய்தி என்ன? இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தி எதை அவங்களுக்கு அறிவித்தது தெரியுமா? இன்னும் 40 நாள் தான் நீ உயிரோட இருக்க போற, அதான் செய்தி. அவர்களுடைய அழிவிற்கான நாள் குறிக்கப்பட்ட செய்திய யோனாவினுடைய வாயிலிருந்து அந்த மக்கள் கேட்கிறார்கள். அழிவின் செய்தி. எந்தவித சந்தேகங்களுக்கும் இடம் இல்லாம, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு சான்ஸுக்கு, ஒரு யூகத்துக்கெல்லாம் அங்க இடம் கொடுக்காம உறுதியான வார்த்தையாக யோனா தீர்க்கதரிசி இந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்த்தார். தங்களுடைய பாவத்தால் வெளிப்பட காத்திருக்கிற கடவுளுடைய கோபத்தின் உக்கிரத்தை பற்றிய செய்தி அது. 40 நாள் தான் எண்ணிக்கோ, உன்னுடைய அழிவு உன் தலை மேல நிக்குது செய்தி. யோனா தன்னுடைய பிரசங்கத்துல நிச்சயமாக ஏன் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதை குறித்து விளக்கி இருப்பார். ஏன்னா அவங்க புறஜாதி மக்கள். கடவுளிடமிருந்து இந்த வந்த செய்தி அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு தேவையான விளக்கங்களை அவர் கொடுத்திருப்பார். அந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா,
40 நாள்ல நினிவே அழிக்கப்பட போகிறது. அதான் செய்தி. அப்ப அது அவங்களுடைய மனசுல ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு தீவிரமான செய்தியா இருக்கும். இப்போ சென்னையில பயங்கரமான வெள்ளம் போன வாரங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில மணி நேரங்கள்ல நினைச்சே பார்க்க முடியாத 40 சென்டிமீட்டருக்கும் மேல மழை. காரெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல போற காரு போட்டு மாதிரி போகுது. பார்த்தோம், ரோட்ல நடந்து போன மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, போட்ல போனதை பார்க்கணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருக்கடி. இப்ப வானிலை முன் எச்சரிக்கை இந்த நேரத்துல இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு மழை பெய்ய போகுது, ஆகவே நீங்க தக்க நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க அந்த எச்சரிக்கை கொடுக்கிற போது அதை கவனித்து அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து, நீங்க பாத்தீங்கன்னா செய்தியில எல்லாம் பாக்க 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு எங்களுடைய சிட்டி கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தூரம் பார்க்க தெரியல. ஒருவேளை அதை விட கூட போனா என்ன செய்யணும் காக்கல, கவனிக்காம விட்டுட்டான். பாருங்க, இன்னைக்கு பாதி நகரம் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. அத்தனை துன்பங்களுக்கும் அது என்ன சரியான திட்டமிடுதல் காரணம். வரப்போகிற அழிவை குறிச்ச செய்தியை கேட்கும் போது அங்க ஒரு தீவிரம் வரப்போகிறது, ஒரு புயல் வரப்போகிறது. கடலுக்கு மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போக கூடாது சொல்லுவாங்கல்ல, புயல் வரப்போகுது, புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றி விடுவாங்க. அப்ப அந்த கூண்டை பார்த்த உடனே மீனவர்கள் என்ன செய்வாங்க, வேண்டாம் ஆபத்து, போக கூடாது. அப்ப அது அவங்களுடைய இருதயத்துல ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தும், ஒரு விதமான ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பாவிகளுடைய இருதயத்துல எப்பவுமே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணணுங்க. அதான் வார்த்தை. அது இல்லாம சூதிங்கா இருக்கக்கூடாது. அவன் இருதயத்துக்கு பாவிய மடியில படுக்க வச்சு தூங்குப்பான்னு தடவை கொடுக்கறதா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய செய்தி அவனுடைய இருதயத்தை ஒரு தீவிரத்தை உணரும்படி செய்ய வைக்க. இங்க யோனாவுடைய பிரசங்கத்துல அதை பார்க்கணும். 4வது, அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுடைய இருதயம் திகிலடைய செய்யதாக இருந்தது. யோனாவுடைய பிரசங்கம் அதிரடியாக அவர்களுடைய இருதயத்தை தாக்கினது. யோனாவுடைய செய்தியை கேட்ட யாவரும் அவர்களுடைய மனசு பயத்தால் நிறைந்திருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய அழிவு வரப்போகுதா, இன்னொரு 40 நாள்ல வரப்போகுதா, இவ்வளவு பெரிய பட்டணம் அழிய போகுதா, நாங்களும் அழிய போகிறோமாங்கிற ஒரு திகிலும் ஒரு காரிலும் ஒரு பயமும் அவர்களுடைய இருதயத்தை கவ்விக்கொண்டதை பார்க்கிறோம். அதை யோனாவினுடைய பிரசங்கம் அவர்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்தியது. இதுவரை தங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அதிரடியான திகிலடைய செய்யக்கூடிய பிரசங்கத்தை அவங்க கேட்டதே கிடையாது. முதல் முறையா அவங்க கேட்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட எல்லாருடைய மனதையும் நிரப்பிய காதுகள்ல அந்த செய்தி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 40 நாள் தான் இருக்கான், இன்னும் 40 நாள் தான் இருக்கான். அங்க நடந்த அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, பெரியவங்க அந்த சின்னவங்க வரைக்கும் இந்த செய்தி அந்த நாட்கள் முழுவதுமாக, ஐயோ நம்முடைய பட்டணத்துக்கான அழிவு குறிக்கப்பட்டு விட்டது, இன்னும் 40 நாள்ல நம்முடைய பட்டணம் அழிய போகுது, அந்த செய்தி பரவி கொண்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, யோனாவுடைய இந்த சிங்கிள் பிரீச்சிங் எத்தனை பெரிய பாதிப்பு அங்க ஏற்படுத்திருக்கோம். அவர் பெரிய லெக்சர் அடிக்கல, 4 நாளா நின்னுலாம் அங்க பிரசங்கம் பண்ண, ஒரே பிரீச்சிங் சாச்சிருச்சு அங்க இருக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தை. எங்கேயும் கர்த்தருடைய செயலை தான் பாக்குறோம். ஆண்டவர் இல்லாம இது நடந்திருக்கவே முடியாது. யோனாவுடைய சாமர்த்தியம் இல்ல, ஒரு பிரசங்கியினுடைய சாமர்த்தியம் இல்ல. எத்தனையோ பேர் நினைக்கிறது, என் பிரசங்க சாமர்த்தியத்தால நான் மக்களை இழுத்து கொண்டு வந்துருவேனே. முடியாது, முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அன்னைக்கு நினிவே பட்டணம் அமைதலோடு, நீங்க யோசிச்சு பாருங்க, எதிரியான ஒரு மனுஷன் என் நாட்டுக்குள்ள என்னுடைய அழிவை சொன்னா விடுவானா? இஸ்ரவேல்ல அரசனா இருந்த யூதன் இஸ்ரவேலனே தனக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசியை உயிரோட வைக்க மாட்டானே, கொண்டுட்டானே. ஒரு புறஜாதியம் தன்னுடைய அழிவை பற்றிய செய்தி அவன் கேட்கிறான். கேட்டு அவனுடைய இருதயம் திகில் அடையுது, ரொம்ப பயம் நிரம்புது. அவனுடைய காதுகள்ல அந்த செய்தி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுனால விரல் விட்டு எண்ணக்கூடிய திகில் அது. ஏதோ ஒரு பெரிய வியாதி இத்தனை மாசம் தான் நீ உயிரோட இருக்க போறன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 3 மாசம் தான் இன்னும் கெடு கொடுத்திருக்காரு, 3 மாசத்துக்குள்ள என் உயிர் போயிருமோ? கேன்சர்ல எவ்வளவு பேர் அப்படி கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அதை விட எவ்வளவு கொடுமையான
ஆட்களின் நோய்களால பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் மருத்துவமனையில இருக்கும்போது இந்த விதமான திகில் அவங்களுடைய இருதயத்தை பிடிக்கும். சிலருடைய ரொம்ப அந்த இன்டென்ஸ் பாதிப்பு சில மணி நேரங்கள் தான் உயிரோட. அவங்களுடைய கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பெல்லாம் பயத்துல திகில்ல கண்கள மருத்துவமனைக்கு போனாதாங்க அதெல்லாம் பார்க்க முடியும். உயிர் பயத்துல அப்படியே அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தியங்கி, அப்படித்தான் இன்னைக்கு நினிவே பட்டணத்து மக்களுடைய இருதயத்துல இருந்தது. கர்த்தருடைய கோபத்தினால் உண்டான திகில் அது. இவங்க புறஜாதிகளாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் அவருடைய செயல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. எத்தனையோ முறை போருக்கு போகும்போது நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பார்க்கலாம், அதெல்லாம் விவரித்து சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. எத்தனையோ முறை இந்த அசீரியர்கள் போருக்கு போகும்போது புறமுதுகிட்டு அடி வாங்கி மரணத்தை எல்லாம் சந்தித்து ஓடி வந்த அந்த காலங்கள் எல்லாம் பார்த்து அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அங்க இருக்கிற தேவன் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன் கேள்விப்பட்டிருப்பாங்களா. இப்ப அந்த தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை அவன் கேட்கிறான். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவர் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்கிறவர், அதெல்லாம் கேள்விப்பட்ட அவர்களுடைய இருதயம் இப்ப திகில் அடைந்திருக்கிறது. அந்த தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அதிரடியான ஒரு திகிலான ஒரு பிரசங்கத்தை, நினிவே மக்களுடைய இருதயத்தை பிளக்கக்கூடிய பயங்கரமான அதிரடியாக தாக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை யோனா அங்கு செய்திருக்கிறார். சரிங்களா? 2 வசனத்துல இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கணும். யோனாவுடைய உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளங்களை பார்த்தோம் முதலாவது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோனா நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். 3வது, அவருடைய பிரசங்கத்தினுடைய தன்மை என்ன, அவருடைய சொந்த கதை சோக கதைலாம் அங்க விவரித்து சொல்லல. ஆண்டவருடைய செய்தியை எந்தவித கூடுதலும் இல்லாம குறைச்சலும் இல்லாம ஆண்டவர் 40 நாள்னு சொல்லும் போது யோனா இவங்க எல்லாம் ரொம்ப மோசமான, இவங்களுக்கு எதுக்கு 40 நாள் சொல்லணும், 20 நாள் தான்டா இருக்குன்னு போய் சொன்னாரா? இல்ல, இந்த 40 நாள் ஆண்டவர் எதை சொல்ல சொன்னாரோ அதை சொல்லி பிரசங்கி. இந்த கேட்ட நினிவே பட்டணத்து மக்கள் என்ன செய்தார்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். யோனாவுடைய அதிரடி பிரசங்கம், இருதயத்தை பிளந்து தாக்கக்கூடிய அந்த பிரசங்கம் நினிவே பட்டணத்து மக்களை என்ன செய்தது? யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்ட நினிவே பட்டணத்து மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அவங்க என்ன செய்தாங்க, அது அடுத்த பகுதியில் அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் அதே நேரத்தில் இங்க இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக இங்க யாராவது இன்னும் கர்த்தரை அறியாம அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து வருடா வருடமாக கேட்டுக்கொண்டு இன்னும் மனம் திரும்பாம இருந்தா, இன்னைக்கு உங்களுக்கு வருகிற செய்தியும் யோனா பிரசங்கித்த அதே செய்தி தான். வேதம் சொல்லுது, எல்லா மனம் திரும்பாத பாவிகளும் நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவாய்ன்னு தான் வேதம் சொல்லுது. உன்னுடைய மனம் திரும்பாமை நிமித்தமாக, உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை வெளிப்பட்டு நீ மரணத்தை சந்தித்து அவருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு நித்திய நரகத்துல போய் நித்திய காலமாக அழிய வேண்டிய ஒரு தீர்ப்பை நீயே உன்னுடைய பாவத்தினால் உனக்கு எழுதி கொண்டாய். கடவுளை அறிகிறதும் கடவுளுடைய வழிகளை தேடுகிறதும் அந்த வழிகளின்படி வாழ்றதும் உனக்கு பெருசு இல்ல. உன்னை இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா உனக்கு சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிற உன் இருதயத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் எதெல்லாம் உனக்கு இன்பத்தை இந்த உலகத்துல கொடுக்குதோ அதை தேடி தேடி போய்கிட்டு இருக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்குதே தவிர, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்ப, அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்ப. ஆனா அதை கேட்கறதுக்கு காது இல்ல, உணர்றதுக்கு இருதயம் இல்ல, மனம் திரும்புறதுக்கு வழி இல்லாம அந்த பாவத்தோடைய வாழ்ந்து கொண்டிருந்தா ஒரு நாள் வரும். ஆண்டவர் நினிவே பட்டணத்து மக்களுக்கு சொன்ன அதே 40 நாள் உண்டு. உங்களுக்கு எத்தனை நாள் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார்னு தெரியாது. மனம் திரும்பாம இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எத்தனை நாள்னு தெரியாது. இந்த நாள்ல இந்த நேரத்துல வருகிற கர்த்தருடைய செய்தியை கேட்டு இப்ப மனம் திரும்பினா உங்களுக்கு பிழை. வேற வழியே இல்ல நீங்க தப்பிக்கிறதுக்கு. வேதம் சொல்லுகிற ஒரே வழி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை விசுவாசிக்கிறது மட்டுமே உங்களுக்கு நீங்க தப்பி பிழைப்பதற்கான ஒரு வழி. பாவத்திற்கு காரணமாக தேவனுடைய கோபத்தை அகற்றுவதற்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே வழி. ஒரு பாவிய மீட்பதற்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவருடைய ரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களுடைய மனதை கடினப்படுத்தி வாழாதீங்க. உலகத்துக்காக, உலகத்தின் ஆசைகளுக்காக, இன்பங்களுக்காக அல்ல. உங்களுடைய ஆத்துமா அழிந்து போகும். ஆண்டவர் ஒரு ஊமையில சொல்லலையா, ஒருவன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டான், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், சுகம் இருக்கலாம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வசதியான வாழ்க்கை, நீங்க நினைச்சத அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் இருந்து உங்களுடைய ஆத்துமா இன்னும் கடவுளுடைய ரட்சிப்பு அனுபவிக்காம இருந்தா உங்களுக்கு ஒரு நல்லது. உங்களுடைய மரண நாள் வருகிற போது மரண தூதர்கள் உங்களை பிடித்துக் கொண்டு நரகத்தில் தள்ளிவிடுவார். கேட்கிற உங்களுடைய இருதயத்தில் இந்த செய்தி தாக்கம், யோ என்னுடைய நிலை இவ்வளவு மோசமா இருக்கே, நான் இன்னும் பாவியா இருக்கிறேனே, எனக்கு இன்னும் அந்த ரட்சிப்பு இல்லையே, என் பாவத்தை செய்கிறதுல நான் விருப்பப்படுகிறேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறதுல நான் தீவிரம் காட்டலையேன்னு நீங்க நினைச்சு இன்னைக்கு மனம் திரும்பி இயேசுவிடத்துல வந்தா அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அவர் ரொம்ப நல்ல தேவன், அன்பான தேவன். யாரெல்லாம் மனம் திரும்பி அவர்கிட்ட வர்றாங்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுல அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக. ஆகவே உங்க நாட்களை வீணடிக்காம மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய மக்களை உட்கார்ந்து உங்க காதை நல்லா திறந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க இருதயத்துல ஒரு செய்தி தாக்கணும். என்ன, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கைய சுவிசேஷ பணிக்காக அர்ப்பணித்து இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை முழு நேர ஊழிய பணிக்கெல்லாம் அழைக்கல. அழைப்பு இருக்கிறவர்களை அவர் எப்ப அழைக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் அழைப்பார். ஆனா ஒரு விசுவாசியாக சுவிசேஷ பணி செய்வது என்னுடைய கடமைங்கிறத உணர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக பணி செய்றீங்களா? யோசிச்சு பாருங்க, நீங்க என்னதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாருங்க, நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் ஆராதிக்கிறேன், எனக்கு அது போதுங்கிற மன நிறைவோடு இருக்கிறீங்களா? இருக்கக்கூடாதுங்க, உழைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன திறமையை கொடுத்திருக்கு, அதை எப்படி பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க வேலை செய்யலாம், மக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தலாம், எப்படி சுவிசேஷ பணி செய்யலாம். வாரத்தோடு ஜெபிக்கிறதும் வாரத்தோடு உழைக்கிறதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதும் அவரை அனுபவிக்கிறதுமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு நீங்க யோசிச்சு. இது உங்களுடைய நோக்கமாக இருந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட, அநேக தேவ ராஜ்யத்துல பங்கடைய ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஆசைப்படுங்க. பாவத்துக்கு முடிவை கட்டி நீங்களும் தேவனுடைய பரிசுத்தத்துல வளர்ந்து அவருக்கு மகிமையாக வாழ உறுதியோடு வாழுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.